வணக்கம். நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மாத்திரைக்கும் பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அமைப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஃபார்மா துறையில முன்னேற்றத்துக்காக நிறைய மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த மாற்றங்களால மருந்தோட தரம் 1% கூட குறையாம எப்படி பாத்துக்கறாங்க? இங்கதான் மாற்ற கட்டுப்பாடு, அதாவது சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது. இது வெறும் ஒரு விதிமுறை இல்ல. சொல்லப்போனா இது ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட இதயமே இதுதான்னு சொல்லலாம். வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா பாமா துறையில மாற்றம்ங்கிறது தேக்கத்தை குறிக்கல, அது முன்னேற்றத்தை குறிக்குது. புது டெக்னாலஜி வருது, ஒரு நல்ல மூலப்பொருள் கிடைக்குது, இல்லைன்னா செய்முறையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த முடியுதுன்னு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இன்னும் சிறப்பான பாதுகாப்பான மருந்துகளை உருவாக்க முடியும். அதனால மாற்றத்தை ஒரு எதிரியா பார்க்காம அதை சரியா கையாள வேண்டிய ஒரு சக்தியா தான் பார்க்கணும். சரி, இந்த மாற்றங்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனில ஒரு பழைய மெஷினுக்கு பதிலா இன்னும் வேகமான துல்லியமான ஒரு புது மெஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மாற்றம். இல்ல ஒரு மூலப்பொருளை ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தவங்க இன்னொருத்தர் கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன், மருந்து தயாரிக்கிற செய்முறையில ஒரு சின்ன ஸ்டெப்பை மாத்தினா கூட அது ஒரு பெரிய மாற்றம்தான். அரசாங்கத்தோட ரூல்ஸ் மாறும்போது கூட அதுக்கு ஏத்த மாதிரி கம்பெனிகள் மாற வேண்டியிருக்கும். இப்போதான் அசலான கேள்விக்கே வரும். சரி, இத்தனை மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு பேட்ச் மருந்தும் ஒரே தரத்தோட ஒரே பாதுகாப்பு அம்சங்களோட இருக்குன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அந்த மருந்தை நம்பி வாங்குற நோயாளிகளோட நம்பிக்கைய நாம எப்படி காப்பாத்த முடியும்? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்மளோட இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி, மாற்ற கட்டுப்பாட்டு அமைப்பு. இது சும்மா ஒரு பேப்பர் ஃபார்மாலிட்டி கிடையவே கிடையாது. இது ஒரு திட்டமிடப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல்முறை. ஒரு மாற்றம், அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதனால எந்த பாதிப்பும் வராதுன்னு நல்லா உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை நடைமுறைப்படுத்தவே அனுமதிக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா அது முதல்ல பல கட்ட சோதனைகள் வழியா போணும். அந்த மாற்றத்தால என்னென்ன பாதிப்புகள் வரலாம், அது மருந்தோட தரத்தை பாதிக்குமா, அதுக்கு புதுசா என்னென்ன சோதனைகள் செய்யணும்னு எல்லா கோணத்திலையும் அலசி ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட் தலைவர்களும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த மாற்றத்தை செய்யவே முடியும். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இந்த முழு சிஸ்டமோட தாரக மந்திரமே இந்த 3 விஷயங்கள் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, தயாரிப்போட தரத்துல எந்த சமரசமும் இருக்கவே கூடாது. 2, நோயாளியோட பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. 3, அரசாங்கத்தோட அத்தனை விதிமுறைகளையும் சரியா பின்பற்றணும். இந்த 3 தான் இந்த அமைப்போட அசைக்க முடியாத தூண்கள். சரி, தியரியெல்லாம் ஓகே, நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன யோசனையா ஆரம்பிக்கிற ஒரு மாற்றம் எப்படி பல தடைகளை தாண்டி நடைமுறைக்கு வருதுங்கிற முழு பயணத்தையும் இப்ப நாம பார்க்க போறோம். மாற்றங்கள் எங்கிருந்து வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். நீங்க நினைக்காத இடத்துல இருந்து கூட வரலாம். மூலப்பொருள்ல இருந்து மிஷின்கள், செய்முறை, பேக்கேஜிங், டெஸ்டிங் முறை, என் கம்பெனியோட தண்ணீர் சிஸ்டம்ல பண்ற ஒரு சின்ன மாற்றம் கூட மருந்தோட தரத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு சின்ன விஷயத்த கூட விட்டுவிடாம எல்லா இடத்துலயும் இந்த அமைப்பு ரொம்ப கவனமா இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த 5 கேள்விகள் தான் இந்த சிஸ்டத்தோட ஆன்மா. ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த 5 கேள்விகளுக்கும் தெளிவான பதில் இருக்கணும். முதல்ல, நிஜமாவே இந்த மாற்றம் தேவையா? 2வது, இதனால மருந்தோட தரத்துல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? 3வது, இந்த மாற்றத்துக்காக நாம மறுபடியும் சில சோதனைகள் செய்யணுமா? 4வது, இத பத்தி அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லணுமா? கடைசியா, வேலை செய்யறவங்களுக்கு இது சம்பந்தமா புதுசா ட்ரைனிங் கொடுக்கணுமா? பாத்தீங்களா, இது ஒரு முழுமையான விசாரணை மாதிரி. ஒரு சிறப்பான மாற்ற கட்டுப்பாட்டு அமைப்பு எப்படி இருக்கும்னு இந்த வரைபடம் அழகா காட்டுது. இங்க பாருங்க, இதுல 40%, அதாவது சிங்கவாகு பங்கு பல துறைகளோட கூட்டு மதிப்பாய்வுக்கு போகுது. ஏன்னா தரம்ங்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்டோட வேலை இல்ல, அது ஒரு கூட்டு பொறுப்பு. அதுக்கப்புறம் இடர் மதிப்பீடு, முறையான ஒப்புதல், முழுமையான ஆவணப்படுத்துதல், கடைசியா மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா வேலை செய்தான்னு சரிபார்க்கறதுன்னு ஒவ்வொரு படியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நாம ரூல்ஸ் ஃபாலோ பண்ண என்ன நடக்கும்னு பார்த்தோம். ஆனா சில பேர் இதெல்லாம் பெரிய வேலை, இதெல்லாம் யார் பார்க்க போறா, ஒரு ஷார்ட்கட்ல போலான்னு நினைச்சா என்ன ஆகும்? இந்த அமைப்பு புறக்கணிச்சா ஏற்படக்கூடிய விபரீதமான விளைவுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் கட்டுப்படுத்தப்பட்ட மாற்றம் நோயாளிகளையும் கம்பெனியோட மதிப்பையும் பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் யாருக்கும் சொல்லாம செய்யற அந்த முறைசாரா மாற்றம் ஆடிட்டிங்ல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். தயாரிச்ச மருந்த சந்தையிலிருந்து திரும்ப பெற வேண்டிய நிலையை உருவாக்கும். ஏன், கம்பெனியோட லைசன்ஸையே ரத்து செய்யற அளவுக்கு கூட போகலாம். இது நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நிஜத்துல
பல நிறுவனங்கள் தணிக்கைகள்ல மாட்டிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மாதிரி முறைப்படி அறிவிக்காம ஆவணப்படுத்தாம அவசரத்துல செய்யற மாற்றங்கள் தான். இது அவங்க அனுபவத்திலிருந்து சொல்ற ஒரு கசப்பான உண்மை. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒட்டு மொத்தமா இந்த அமைப்போட அடிப்படை கொள்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். இதோட நோக்கம் வேகத்தை கட்டுப்படுத்துறது இல்ல, பாதுகாப்பா உறுதிப்படுத்துறது. நிறைய பேர் தப்பா நினைக்கிற ஒரு விஷயம் இது. இந்த சிஸ்டம் வேலைய மெதுவாக்குது, இது ஒரு தேவையில்லாத வேலைன்னு சொல்வாங்க. ஆனா உண்மை அது இல்லவே இல்ல. இது வேகத்துக்கு எதிரி இல்ல, விபத்துகளுக்கு எதிரி. அவ்வளவுதான். ஆமா, இந்த அமைப்போட ஒரே ஒரு நோக்கம் அந்த மருந்து பெட்டிக்குள்ள இருக்கிற தயாரிப்பையும் அத முழு நம்பிக்கையோட பயன்படுத்த போற நோயாளியையும் பாதுகாக்கிறது மட்டும்தான். அங்க போடப்படுற ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு சரிபார்ப்பும் இந்த ஒரு இலக்க நோக்கியே செய்யப்படுது. நாம எல்லாரும் இந்த விளக்கத்திலிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஃபார்மா துறைய பொறுத்தவரை சின்ன மாற்றம்னு ஒன்னும் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஓட்டை கூட ஒரு பெரிய கப்பலை மூழ்கடிக்கலாம். அதனால ஒவ்வொரு மாற்றமும் முக்கியமானதுதான். அப்போ அடுத்த முறை உங்க வேலையிலயோ இல்ல வாழ்க்கையிலயோ இது ஒரு சின்ன சேஞ்ச் தானே அப்படின்னு யாராவது சொல்ல கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க வேலை செய்யற துறையில அப்படிப்பட்ட ஒரு சின்ன கவனிக்கப்படாத மாற்றம் என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. நன்றி.